ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூகுள் ஆட்சன்ஸு நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து எப்படியும் ஆடை வச்சு தான் கிடைக்குது. அதாவது வெப்சைட்டில் ஆட் ஷோ ஆகிற ஆடு, வீடியோ ப்ளே ஆகும்போது ஷோ ஆகிற ஆடை வச்சு தான் நமக்கு காசு கிடைக்கும். அதில் வர்ற ஏர்னிங்ஸை 2 மெத்தடில் நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து சிபிசி, அதாவது காஸ்ட் பெர் கிளிக். இன்னொன்று சிபிஎம், அதாவது காஸ்ட் பெர் மைல், அதாவது காஸ்ட் பெர் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு காஸ்ட் பெர் கிளிக் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க. நான் இப்போ வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ ஒரு ஆட் ஷோ ஆகுதா, கூகுளோட ஆடு தான் அது. இந்த ஆடை இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது காஸ்ட் பெர் கிளிக்கில் வரும். கிளிக் பண்ணாமல் சும்மா இந்த ஆடை மட்டும் பார்த்துட்டு, வெப்சைட்டில் சும்மா இந்த ஆடை பார்த்துருக்கேன். இப்படி ஜிஎஃப்ஐ நெட்வொர்க் பேஜ் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. இது ஒரு ஆடை பார்த்துருக்கேன்னா அது காஸ்ட் பெர் இம்ப்ரெஷனில் வரும். அது இப்போ காஸ்ட் பெர் கிளிக், காஸ்ட் பெர் இம்ப்ரெஷன், இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னா காஸ்ட் பெர் கிளிக்குன்னு தான் சொல்லுவேன். நான் சப்போஸ் இந்த ஆடை நான் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஏர்னிங்ஸ் வந்து $1 $2 அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. இம்ப்ரெஷனாக ரொம்ப கம்மியாக தான் வரும். 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஆடை 1000 டைம்ஸ் யாரும் பார்த்தாங்கன்னா அந்த அட்வர்டைஸர் வந்து நமக்கு இவ்வளோ காசு கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுவும் ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து வந்தால் மட்டும்தான் அந்த இது அதிகமாக வரும். நம்ம சைடு இந்தியன் கண்ட்ரியில் அவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்காது. இப்போ அதுலேயும் காஸ்ட் பெர் கிளிக் இருக்குல்ல, உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஹோம் பேஜுக்குள்ளே போனோடனே அதில் எவ்வளோ வியூஸ் இருக்குது, சிபிசி எவ்வளோன்னு கொடுத்துருப்பான். அதாவது யூடியூப்பில் வந்து எனக்கு சிபிசி வந்து 0.01, 0.02, 0.05 வரைக்கும் கொடுத்துருப்பான். 1-2 பேருக்கு அதை அதிகமாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க யூஸ் பண்ணுற கீவேர்டு தான். இப்போ காரை பற்றி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னு வைங்க, அந்த கார் ஆடு வந்து எப்படியும் கார் ரிலேட்டடான ஆட் தான் ஷோ ஆகும். ஒரு காரோட ரேட் அவரேஜாக ஒரு 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் அந்த மாதிரி வரும். ரேட் கூடினது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அதோட சிபிசி வந்து, அதாவது காஸ்ட் பெர் கிளிக் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கிளிக்கு $0.1, 0. அந்த மாதிரி அதிகமாக வரும். நார்மலாக இப்போ நான் என்ன ஆன்லைன் ஜாப் பற்றி தான் போடுறேன். ஆன்லைன் ஜாப்பை பற்றி போடுறது, சினிமா நியூஸ் போடுறது, சும்மா ஜென்ரல் நியூஸ் போடுறது, அதுக்கெலாம் நமக்கு சிபிசி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது 0.01, 0.02 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் காருக்கும் கம்மியாக வந்தால் பைக்கு, அதோட சிபிசி வந்து இந்த காருக்கு கொடுத்த சிபிசியை விட கம்மியாக இருக்கும். அதாவது நமக்கு நம்மளோட சேனலில் ஷோ ஆகிற ஆடோட ரேட்டை பொறுத்து தான் நம்மளோட காஸ்ட் பெர் கிளிக் ரேட்டும் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணால் நமக்கு ஏர்னிங்ஸ் நிறையா கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். சிபிசினா காஸ்ட் பெர் கிளிக். அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது சைடில் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணால் அது காஸ்ட் பெர் கிளிக்கில் வரும். அதில் ஏர்னிங்ஸ் நிறையா கிடைக்கும். ஆனால் கிளிக் பண்ணாமல் சும்மா வெப்சைட் போகும்போது சைடில் அந்த கூகுள் ஆட்சன்ஸ் ஒரு ஆட் இருக்குது. சும்மா அப்படி ஆடை மட்டும் பார்த்துட்டு போனோன்னா அது காஸ்ட் பெர் இம்ப்ரெஷனில் வரும். இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் காசு ரொம்ப கம்மியாக தான் வரும். அதாவது 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ரேட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.